வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில மகிழ்ச்சியான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மத்திய அரசினுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 12,000 ரூபா மகளிர் நிதி உதவி வழங்க போகிறாங்க என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இனி இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்போம் நபர்களுக்கு பொருட்கள் கிடையாது. தமிழக அரசுடைய புதிய விதி என்ன அப்படின்றத பற்றி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ரேஷன் கார்டுகள் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு விதி ஒன்று வெளியாகி இருக்கிறது. புதிய விதியின்படி மார்ச் 1 முதல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட நிறுத்தப்பட உள்ளதுங்க. ரேஷன் கார்டு குறித்து அறிவிக்கப்பட்ட புதிய விதி விவரங்கள் என்ன, யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் மற்றும் ரேஷன் கார்டு பற்றின முக்கிய அப்டேட் என்பதை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நடத்தும் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய விதிகளை அறிவித்துள்ளது. தகுதியற்ற பயனாளிகளை நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். ஸோ மார்ச் 1 முதல் பொருட்கள் நிறுத்தமாகும். புதிய விதிகளின்படி ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார தங்களது இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவுறுத்தப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு சரிபார்ப்பை முடிக்காதவர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் பொருட்கள் வழங்கப்படுவதை நிறுத்த உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய அமலுக்கு வந்துடும். தகுதியற்ற பயனாளிகள் நீக்கிவிட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு பணங்கள் சென்றடைவதை உறுதிப்படுத்த ஏப்ரல் 1, 2026 முதல் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்படும். தற்பொழுது மார்ச் 1ஆம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. ஸோ அதனால் இது யாருக்கெல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துவராக இருந்தால் அல்லது 4 சக்கரம் வாகனம் வைத்திருந்தாலோ அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். தொடர்ந்து 3 மாதங்கள் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்கள் பட்டியலும் இதிலிருந்து நீக்கப்படும். சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருந்தாலோ அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். இகேஒய்சி சரிபார்ப்பு ரொம்ப அவசியங்க. ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிப்ரவரி 2026க்குள் இகேஒய்சி நடைமுறையை முடிக்க வேண்டும். இகேஒய்சி சரிபார்ப்பு ரொம்ப அவசியங்க. இது இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் அட்டையில் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் ஏடிஎம் திட்டத்தை விரைவில் கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், மத்திய அரசினுடைய 12,000 ரூபாய் நிதி உதவி ஒரு முழுமையான திட்டமாக மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. குடும்ப தலைவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இதை செலுத்தப்பட வாய்க்குது. எப்படி இந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய நிதி 6,000 ரூபா, வருடத்திற்கு 6,000 ரூபா, அதை ஒரு இதாக கொடுக்க போகிறாங்க. விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகைகள் அனைத்துமே ஒரே அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கேஸ் சிலிண்டர் மானியம், ஸோ ஒவ்வொரு மாதமும் 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டு உரமானியம் நிலுவைத் தொகை, விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரமானிய நிலுவைத் தொகை, இது எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு மத்திய அரசு ஒரு 12,000 ரூபா மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு விரைவில் போட இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளை சென்று உங்களுடைய இகேஒய்சியை இப்போந்தே முடிச்சு வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த 12,000 ரூபா கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அது மட்டுமே கிடையாது, பொருட்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். ரேஷன் கார்டை செயலிலிருந்தும் போகலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்றானா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் கிடைக்காது. ஸோ பணம் கிடைக்காது, ரேஷன் கார்டும் கிடைக்காம போயிடும். எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற டைமில் செக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.